ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு, சீட்டு கிடைக்காம போயிருமோன்ட்டு. அதை பத்தி இன்னைக்கு நைட் ஒரு வீடியோ வரும். எல்லாத்துக்கும் எப்படி எல்லாம் சீட் கிடைக்கும், எந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். பட் பயப்படாம இருக்கிறதுக்காக ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? நம்ம ஒரு சேஃபர் ஜோன்ல தான் இருக்கோமா? ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, நம்ம சேஃபர் ஜோன்ல தான் இருக்கோமா? நான் கவுன்சிலிங் போட்டிருக்கேன், நான் கம்மி கட் ஆஃப் 120 110 வச்சிருக்கிறேன், 7.5 ரிசர்வேஷன் கிடைக்காது, ஜென்ரல்ல கிடைக்காது அப்படின்னு சொல்லி அல்லோடப்பட்டிருக்காங்க. சரி, இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. 1,93,000 பேர் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் 1,93,000 பேருக்கு வரும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறதே 1,00,000 பேர் தான். என்ன பாருங்க, அது ஒவ்வொரு வருஷமும் அப்படிதான் நடக்கும். போன வருஷமும் 1,06,000 பேர் தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணாங்க, அதாவது காலேஜ்ல சீட்டே எடுத்தாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த பயத்தை மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்க சந்தோஷமா, ஓகேவா? ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். அண்ட் இது பாத்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ, பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். காலேஜ் ஃபீஸ், காலேஜ் கிட்டே நேரடியா நம்ம போய் கேட்கிறோம், அதுல சொல்ற ஃபீஸ் தான் இங்க நோட்டிஃபை பண்றோம். ஸோ இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னா, டயர் 1 டயர் 2க்கு ஒரு விதமான ஒரு ஃபீஸா இருக்குது, கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒரு ஃபீஸா இருக்கு. போன வீடியோல சொல்றேன்னு சொல்லல, இந்த வீடியோல சொல்லுவேன். யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு ஒரு ஃபீஸா இருக்குது, அதெல்லாமே என்னென்ன விளக்குறேன். பிரைவேட் காலேஜுக்கு ஒரு ஃபீஸா இருக்கு. அப்போ இந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நல்ல தெளிவா பாருங்க. அதுல டிஃபரெண்டான காலேஜ் ஒரு 60 கல்லூரிகளுக்கு ஃபீஸ் லிஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க. இது பார்ட் 3 வீடியோ. இதுல ஒரு 20-22 கல்லூரிகள் பார்ப்போம். 2329 ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் 1,40,000 ரூபாய் வாங்குறாங்க, 70K to 2L. இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அதிகமா வாங்குறாங்க பிரைவேட் காலேஜஸ். ட்ரிபிளிக்கு ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க, மெக்கானிக்கலுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க, ஈசிக்கு ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க. அது ஏன் அந்த வேரியேஷன்னா டிமாண்ட்னால. 2607 KS ரங்கசாமி 98K வாங்குறாங்க காலேஜ் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் 84,000 வாங்குறாங்க. 2708 இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ், ரெண்டு பிரான்ச்சுக்குமே 1,25,000 வரும். அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் 85 to 95 வரும். 2735 கற்பகம் இன்ஸ்டியூட், கற்பகம் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், இது கற்பகம் இன்ஸ்டியூட் 1,10,000, 95K ஹாஸ்டல் ஃபீஸ். 2715 நந்தா ஈரோடு நந்தா 1,00,000 காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் 70K. 2357 VSB கோயம்புத்தூர் 1,40,000 ஃபீஸ், 77,500 ஹாஸ்டல் ஃபீஸ். 1,40,000 சிஎஸ்சியா இருக்கும். ட்ரிபிளி மெக்கானிக்கல் ஈஸி எல்லாம் இந்த காலேஜ்ல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ஃபீஸ் கம்மி, 90,000 80,000 அந்த மாதிரி தான் கிட்டதான் வரும், சரிங்களா? அடுத்தது 1122 வேல்டெக் ஹைடெக் 1,35,000 அண்ட் இதுல 1,05,000 ஹாஸ்டல் ஃபீஸ். வேல்டெக் மல்டிடெக் இருக்கு, அதை நான் சொல்லியிருக்கேன். 1114 SA இன்ஜினியரிங் 1,00,000 காலேஜ் ஃபீஸ், 1,00,000 ஹாஸ்டல் ஃபீஸ். 3701 K ராமகிருஷ்ணன் திருச்சிராப்பள்ளி நினைக்கிறேன், 1.20 lakhs காலேஜ் ஃபீஸ், 87,500 ஹாஸ்டல் ஃபீஸ். ராம்கோ இன்ஸ்டியூட், இதோட கவுன்சில் கோட் எழுத ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1,15,000 காலேஜ் ஃபீஸ், 80K ஹாஸ்டல் ஃபீஸ். 5009 GC தேனி பாருங்க, கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் பாருங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி மாவட்டம் 12K தான், 12,000 தான் காலேஜ் ஃபீஸ். 3,000 ஆமா பர் இயர் ஹாஸ்டல் ஃபீஸ், ஒரு வருஷத்துக்கு 3,000 ரூபாய். ஆனா டெபாசிட் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா 50K வரைக்கும் கட்டணும் அப்படின்னாங்க. அது ரீஃபண்ட் தான் நினைக்கிறேன், அவ்வளவு காசுல வாங்க மாட்டாங்க. 1309 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1,05,000 காலேஜ் ஃபீஸ், 90K ஹாஸ்டல் ஃபீஸ். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் பார்த்துட்டீங்க இல்லையா? கவர்மெண்ட் காலேஜ் எப்படி இருக்கு? 1307 ஜெருசலம் 85K காலேஜ் ஃபீஸ், 95K ஹாஸ்டல் ஃபீஸ். 2726 SNS டெக் 1,50,000 வரைக்கும் சிஎஸ்சிக்கு வாங்குறாங்க. ட்ரிபிளி ஈசி மெக்கானிக்கலுக்குலாம் வேற ஃபீஸ் வாங்குறாங்க. 95K ஹாஸ்டல் ஃபீஸ். 4955 பிரான்சிஸ் சேவியர் 96K வாங்குறாங்க அண்ட் 90,000 வாங்குறாங்க ஹாஸ்டல் ஃபீஸ். 3795 SRM TRP 95K வாங்குறாங்க, 90ல 99K வாங்குறாங்க ஹாஸ்டல் ஃபீஸ், 95K காலேஜ் ஃபீஸ். 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா 1,08,000 அர்த்தம் எழுதியிருக்கேன், 90,000 ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க. ஈஸி ட்ரிபிளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியேஷன் இருக்கும், 90K வாங்குறாங்க, ட்ரிபிளிக்கு 72K வாங்குறாங்க. இதே மாதிரி தான் எல்லா பிரைவேட் காலேஜ்லையும் இருக்கும். 2721 ER பெருமாள் 75,000 வாங்குறாங்க அண்ட் 70,000. அதுதான் சொல்றேன், டயர் 3 டயர் 4 டயர் 5 கல்லூரிகள்லாம் ஃபீஸே பார்த்தீங்கன்னா 80,000 கீழே தான் இருக்கும். ஸோ நீங்க அதுவும் ப்ரிஃபர் பண்ணலாம். டயர் 3 பெஸ்டா தான் இருக்கும், டயர் 2 பெஸ்ட் தான். டயர் 3 டயர் 4ல சில கல்லூரிகள் பெஸ்டா தான் இருக்கு, அது எடுத்துக்கலாம். 70K தான் ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்கலாம். 2615 GCE சேலம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் 13,600 தான் ஃபீஸே, ஹாஸ்டல் ஃபீஸ் 12,000. அவ்வளவுதான்.
இந்த கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் எவ்வளோ வரும்? இப்போ நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் 11 பியூர் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, பியூர் கவர்மெண்ட். ஸோ எல்லா மாவட்டத்திலும் இருக்கு. ஜிசிடி இருக்கு, ஜிசி சேலம் இருக்கு, ஜிசி தேனி இருக்கு, ஜிசி பார்கூர் இருக்கு, ஜிசி திருநெல்வேலி இருக்கு, திருச்சிராப்பள்ளி இருக்கு, போடி இருக்கு. இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு. ஜிசி ஈரோடு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸ்? அப்ராக்சிமேட்டா காலேஜ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஆவரேஜா நமக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னா 50K தான் வாங்குவாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் கண்டிப்பா சொல்றேன் 13 to 14K தான் வாங்குவாங்க. இது பியூர் கவர்மெண்ட். சரிங்களா, ஒரு வருஷத்துக்கு சொல்றேன். இதுவே யூனிவர்சிட்டி கேம்பஸ், யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், ரிஜினல் கேம்பஸ் இருக்கு. இது வந்து யூசிஇ திருநெல்வேலி, யூசிஇ திருச்சி, யூசி ஆரணி, யூசி எல்லா மாவட்டத்திலும் ஒன்று இருக்கும். இது யூனிவர்சிட்டி கான்ஸ்டன்ட் கேம்பஸ். ஸோ இதுல ஃபீஸ் எவ்வளவு வாங்குவாங்கன்னா, ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 20,000 தான் இருக்கும் காலேஜ் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 25K தான் இருக்கும், இல்ல 30,000 இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அதுவே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி கேம்பஸ், சிஇஜி கேம்பஸ், இதுக்கெல்லாம் அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதை நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சாப் கேம்பஸ்க்கெலாம், ஏசிடி கேம்பஸ்க்கெலாம் எவ்வளோன்னு, ரிஜினல் கேம்பஸ்க்கும் அதிலே சொல்லிடுறேன். ஸோ ஓவரால் இப்போ ஒரு 100 காலேஜ் கிட்ட நம்ம வந்து ஹாஸ்டல் ஃபீஸும் காலேஜ் ஃபீஸும் சொல்லிட்டு இருக்கோம். மீண்டும் இந்த வீடியோ தொடரும், பார்ட் 4 வரும். கண்டிப்பாக இந்த காலேஜ் ஃபீஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சு எந்த காலேஜில் உங்களால் படிக்க முடியும், உங்கள் எக்கானமி வைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா டயர் 1 கல்லூரி போன வீடியோவில் போட்ட பார்ட் 2 வீடியோவில் அதை பாருங்க. டயர் 1 கல்லூரிக்கெல்லாம் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு. தயவு செய்து இது ரொம்ப முக்கியம், எவ்வளோ முக்கியம்னு பேரண்ட்ஸுக்கும் தெரியும். ஸோ அதனால இது அனுசரிச்சு சாய்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.